டார்ச்சராக இருக்குது. ஓகே, இந்த மூஸ் கிங் வர கிட்ட வந்த உடனே நம்ம கரெக்டாக இந்த பவுன்சிங் பேடு குதிச்சாச்சு. அவ்வளோதான். என்ன கைஸ், ஒரே அடியில் செத்துட்டான். என்னால் முடியல. போச்சு 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 கைஸ், போச்சு கைஸ். கேம் ஓவர்னே வந்துடுச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தவன்ஸ் கேமிங். ஸோ எனக்கு சூப்பர் பேட் அட்வென்ச்சரோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. பிகாஸ் பார்ட் 1 பார்த்தா பார்ட் 2 இன்னும் நல்லாவே புரியும். ஸோ போன பார்ட்டில் நம்ம டர்ட்டில் டவுன் முடிச்சிருந்தோம். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம ஸ்னோ வேலி முடிக்க போகிறோம். அண்ட் தென் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வென்ச்சரஸ் கேமும் ரோப்ளாக்ஸ் வீடியோஸும் போடுவோம். ஸோ உள்ளே வந்தாச்சு. ஸ்னோ வேலி பாருங்களேன், எவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஸ்னோ வேலி முடிக்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இதுலேயும் ஒரு பாஸை கொண்டா ஸ்னோ வேலி முடிகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸ்னோ வேலிக்கு போகலாம். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஓகே, வந்தாச்சு. ஸோ ஷிகாகா ஸ்னோ வேலியும் வந்துட்டு அந்த ஹனியால் அட்டாக் ஆகிருக்கு. ஸோ பென்குயின்ஸ் கிட்டலாம் பேசுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அங்கே வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னோ மான்ஸ்டர் இருக்குது. அண்ட் தென் நிறைய அஃபெக்டட் பென்குயின். அதுக்கப்புறம் இந்த டைரெக்ஷனில் வந்துட்டு ஒரு மிஸ்டீரியஸ் சவுண்ட் வருதுன்னெலாம் சொல்கிறாங்க. ஸோ அதே தான் கேஸுங்க, அந்த டைரெக்ஷனில் 3 பேர் எடுக்கணும் போல். அண்ட் தென் வந்துட்டு நிறைய பென்குயின்ஸ் கூட பேசலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் இது வந்துட்டு ஒரு மான்ஸ்டர் வந்துட்டு ஸ்னோக்குள்ளே இருக்குமா. ஸோ அந்த பென்குயின் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த ஊரில் வந்துட்டு ஒரு யட்டின்னு ஒரு பாஸ் இருக்கான். ஸோ யட்டி தாங்க இது யட்டி தான் அந்த பாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். போன வாட்டி நம்ம டர்ட்டில் காலம் பார்த்தோம், இந்த வாட்டி யட்டி. ஓ, இங்கே பாருங்கள், சொல்லுது பாருங்கள் நம்ம ஷிகாகா. ஸோ காலை கீழே வச்சோம்னா அந்த மான்ஸ்டர் வரும். இங்கே பாருங்கள். ஸோ நம்ம காலை கீழே வைக்கக்கூடாது. அண்ட் தென் சாவி அங்கே தான் இருக்குது, பேரும் அங்கே தான் இருக்குது. ஸோ அப்படியே புசுக்கு நேராக மேலே ஓடிடலாம். ஓகே, ஸோ சாவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நேராக அந்த எல்லோ பிளாக்கில் ஜம்ப் பண்ணி போய் எடுத்துருவோம். தென் நெக்ஸ்ட்டு கேம் பிளே என்ன போடுறதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே வேல்டுமா கைஸில் சமைச்சிட்டிங் கைஸ். நான் இப்போ தான் கைஸ் வெளிலே வரேன். ஓகே, ஸோ வித்தின் 52 செகண்ட்ஸ்லேயே கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ இங்கே 3 பேர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் இங்கே மேலே ஏறி பார்ப்போம் கைஸ். ஸோ நிறையா பென்குயின்ஸ் இருக்குது, நம்ம கொஞ்சம் பென்குயின் கிட்ட மட்டும் பேசலாம். ஓகே, இங்கே மேலே ஸோ கடவுளே. ஸோ பார்க்கவில்லை, நான் கொஞ்சம் நூபுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சூப்பர் பேட் அட்வென்ச்சர் மொபைல் அண்ட் லேப்டாப்பு பிசி எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ நீங்கள் மஸ்ட்டு ட்ரைனே சொல்லுவேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் தென் ப்ளே ஸ்டேஷன் வச்சுருக்கவங்களுக்கு ஆஸ்ட்ரோபாட் கண்டிப்பாக தெரியும், அந்த கேம் மாதிரியே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேம் போடலான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஓகே கைஸ், யார் இது? ஓகே, ஸோ ஒரு அஃபெக்டட் பிஏ. ஓகே, ஸோ ஒரு பென்குயின் சொல்லிச்சு மூஸ் கிங்குன்னு ஏதோ. ஐயோ, எல்லாம் துரத்துறாங்களே கைஸ், நம்ம என்ன பண்ணலாம்? ஐயோ துரத்துறாங்க கைஸ், என்னால் முடியல கைஸ். நான் கம்மி நீங்கள் வந்து குதிக்கலான்னு இருக்கேன். குதிச்சிருடா கண்ணா. ஐயோ கைஸ், குதிக்க வேறு முடியல. நல்ல வேலை. ஸோ ஆடு தான் காப்பாற்றுச்சு கைஸ். ஸோ என்னாச்சு தெரியுமா, திடீர்னு ஆடு வந்துச்சு கைஸ். ஆடு வந்தோடனே நான் அந்த ஆடுக்குள்ளே போயிட்டு அதனால் ஏதோ எஸ்கேப் ஆகிட்டேன். ஸோ தேங்க் காட் அந்த ஆடு தான் நம்மளை காப்பாற்றிருக்கு. ஓகே, ஒரு லைவ் ரீஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ நான் செகண்ட் ஒரு பென்குயின் கிட்டே பேசினால அது வந்துட்டு இங்கே ஒரு மூஸ் கிங் இருக்குதுன்னு சொல்லுச்சு. ஸோ மூஸ்னால் டீர் தான் கைஸ், அந்த மூஸ் கிங் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த மூஸ் கிங் பக்கத்தில் ஒரு பேர் இருந்துச்சு, நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மூஸ் கிங்கை கொண்டா கீ கிடைக்கும்னு நினைக்கிறேன். கீயை வச்சா பேரை ரெஸ்கியூ பண்ணலாமோ. ஓகே, ஸோ முதல்ல இந்த மூஸ் கிங்கை போட்டு தள்ளணும் கைஸ். ஆனால் மூஸ் கிங்கை வந்துட்டு நம்ம ஷிகாகா வந்துட்டு எப்படி போட்டு தள்ளணும்னு முன்ன சொன்னாங்க. நான் அதை ரெக்கார்ட் பண்ணலன்னா இல்லையான்னு எனக்கே தெரியல. ஓகே, ஸோ மூஸ் கிங் தலை மேலே நம்ம குதிக்கணும் கைஸ். குதிச்சா அவன் செத்துருவான்னு நினைக்கிறேன். கொல்லுடா. ஓகே போச்சுடா. நான் வரேன். இந்த ஸ்லைட் ஆக ஆரம்பிச்சிடுறேன் கைஸ். ப்ராப்ளம், இந்த பீஸ் எல்லாம் ரொம்ப டார்ச்சராக இருக்குது. ஓகே, இந்த மூஸ் கிங் வர கிட்ட வந்த உடனே நம்ம கரெக்டாக இந்த பவுன்சிங் பேடு குதிச்சாச்சு. அவ்வளோதான். என்ன கைஸ், ஒரே அடியில் செத்துட்டான். அவனையே கொண்டுட்டேன். இந்த பென்குயின் நடிக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். லெட்ஸ் கோ, மூஸ் கிங்கை கொண்டாச்சு. ஸோ இப்போ நம்ம ஹார்ட்டை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அங்கே ஒரு கேர்ள் போலார் பேர் இருக்குது. ஸோ பயோம்க்கு ஏற்ற மாதிரியே பேரும் க்யூட்டாக இருக்குல்ல. ஓகே, பட் இப்போ சாவி எங்கே? நம்ம மூஸ் கிங்கையும் கொண்டாச்சு, சாவி வேறு வர மாட்டேங்குதே. எங்கே இருக்குன்னு இங்கே ஒரு ஜிப்லைன் மாதிரி இருக்குது. பட் கீழே எதுவும் லூட் இருக்க மாதிரி தெரியல. காயின்ஸு அப்புறம் ஹார்ட்டு தான் இருக்குது.
இருங்க guys, நம்ம மேலே ஓகே ஓகே சாவி இங்கே தான் இருக்குது guys, பார்த்தாச்சு. ஸோ காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம், ஃப்யூச்சரில் மேபி யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கும். ஓகே லெட்ஸ் கோ. ஓகே ஸோ போலார் பேர் பேர் ஃப்ளேக், நான் தெரியாமல் ஸ்கிப் பண்ணிட்டேன். நம்ம இப்போ ஜஸ்ட்டு கீழே மட்டும் போய் பார்ப்போம். ஐயோ ஜிப்லைனு. ஓகே ஸோ கீழே ஒரு வீடு இருக்குது, மேபி சம் லூட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளெல்லாம் கேவ்குள்ளே போவேணாம் கேஸ், பிகாஸ் திடீர்னு எதாவது மான்ஸ்டர்ஸ்க்கு எதாவது we need to find a lever to activate this elevator. நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம். ஓகே எனக்கு எந்த கான்செப்ட்னே புரியல. இங்கே பார்கோர் கூட வச்சுருக்காங்க, பட் சரி ஓகே கேஸ் நம்ம மேலே போயிடல. நம்ம கம்முன்னு மேலே போயிட்டு அப்புறம் நம்ம மேலே ஏதாவது ரிசர்ச் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். பிகாஸ் கீழே எதுவுமே ஒரு பேர் இருக்க மாதிரியும் தெரியல, பேருக்கு கீ இருக்க மாதிரியும் தெரியல. ஸோ நம்ம அப்புறமா வேணும்ட்டா ஃப்யூச்சரில் வந்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஐயோ அம்மா கேஸ் திடீர்னு எங்கேருந்து ஒரு பால் வந்து என் மண்டை மேலேயே அடிச்சிருச்சு. ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல என்னென்னு பார்ப்போம். ஸோ இங்கே கீழே வந்துட்டு ஒரு பார்க்கோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வாங்க இந்த பார்க்கோர் முடிச்சிடலான்னு சொல்கிறதுக்குள்ளே கீழே உழுக போகிறேன். ஓகே ஸோ இங்கே மேலே எதாவது பேர்க்கு இதாக இருக்குமா? என்னடா இது இங்கே அப்படியே ஒரு மாதிரி ஸ்டீப்பாக போகுது, பட் என்னன்னு தெரியல. நோ ஸோ என்னடா இது கைஸ் இங்கே பாருங்கள், இந்த செயின் அந்த இதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்பைக்ஸ் எல்லாம் வருது, பட் அது எதுக்குன்னு தெரியல. நம்ம ஜஸ்ட் மேலே போவோம். மேலே வந்துட்டு ஏதோ இருந்தது. ஓகே பேர் கேஜ் இருக்குது, போடுங்க நம்ம இந்த பேர் கேஜ். ஓகே 3rd பேர் சேவ் பண்ணியாச்சு கேஸ், லெட்ஸ் கோ. ஸோ அந்த 3 out of 3 இடத்துல என்ன இருக்க போகுதுன்னு தெரியல, செம்ம ஈகராக இருக்கேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மொத்தமாக 3 வில்லேஜ் சொன்னாங்க, அதில் 2nd வில்லேஜையும் முடிச்சிடுவோம். ஓகே ரோடோலாம்ப் பேர். ஓகே ஓகே ஆனால் கைஸ் மொபைல்லையா இல்லை பிசிலையும் இந்த பிரச்சனை இருக்கான்னு தெரியல. ஒவ்வொரு பேரை சேவ் பண்ணவும் ஒவ்வொரு ஆடு போட்டுடுறாங்க, எதுக்குன்னே தெரியல. ஓகே ஸோ ஹனிபி உன் கதை முடிஞ்சுது. ஓகே கைஸ் ஸோ இங்கே வந்தாச்சு. இங்கே வந்துட்டு பாருங்கள், இங்கே ஒரு பேர் அண்ட் செஸ்ட்டு. ஓ எமோட் வந்திருக்கு கைஸ். ஓகே ஓகே ஸோ இந்த கேமில் எமோட் இருக்குது பாருங்க. வா எமோட்லாம் இருக்குது, இப்போ தான் நானே பார்க்குறேன், செம்மையாக இருக்குல்ல. ஓகே மக்களே ஸோ இங்கே பாஸ் ஃபைட் இருக்குமோ நினச்ச மாதிரியே. ஓகே இதுதான் இந்த யட்டின்னு நினைக்கிறேன், யட்டி சொன்னாங்கள்ல. ஓகே ஸோ இந்த யட்டி வந்துட்டு டிஃப்ரெண்ட் கைண்டாக அட்டாக் பண்ணுவான், அதை டாச் பண்ணும் போல். ஈஸி தான் நினைக்கிறேன். ஆஹா இந்த ஹனி மேலே நடந்த வர ரொம்ப ஸ்லோவாகிறான். ஜம்ப்பு. ஓகே ஸோ சேஃப் தான், ஜம்ப். கைஸ் போக போக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, ஐயோ எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது கைஸ், எனக்கு ஏதோ ஃபாஸ்ட் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்குது. ஓகே டயர்ட் ஆகிட்டான், போய் அடிச்சிருவோமா? எனக்கு தெரிஞ்சு 3 அடியில் அவுட் ஆயிடுவான். நான் எல்லா பாஸும் ஐயோ நான் வேறு டாச் ஆக மறந்துட்டேன், போச்சு கைஸ். லைஃப் ரொம்ப இதாக குறையிறது. ஆஹா கொஞ்சம் கஷ்டமாக இருக்காங்க கைஸ். இவன் குதிச்சிரு கைஸ், இந்த போச்சு பட்டுடுச்சு, 2 லைஃப்பும் போயிடுச்சு. போச்சு கைஸ். ரொம்ப 2 லைஃப்பில் தான் இருக்கும், மறுபடியும் அந்த லைஃப் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த அட்டாக் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, 2 hearts தான் இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும். ஓகே ஸோ லாஸ்ட் ரவுண்டுன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் எப்படியே எஸ்கேப். கைஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கிறான். ஹார்ட் வேறு வந்துருச்சு, பட் போய் பிடிக்கிறதுக்குள்ளே இவன் போட்டு செம்மையாக அடிக்கிறான். என்னால் முடியல. போச்சு கேஸ், கேம் ஓவர்னே வந்துடுச்சு. இப்படி பண்ணிட்டானே இந்த எட்டி, இப்படி பண்ணிட்டான். ஸோ நான் கூட ஏதோ ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சேன், பட் இப்படி அநியாயத்துக்கு நம்மளை போட்டு தள்ளிட்டான். ஓகே ஆர்கேடுன்னு ஏதோ ஓப்பன் ஆகிருக்கு போல். சரி ஓகே கைஸ் இந்த தடவை விடாமுயற்சி பண்ணி எப்படியாவது அந்த எட்டியை கொள்கிறோம். ஸோ நீங்களாம் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு பவர் கிடைக்கும். ஸோ இந்த வாட்டி ஃபார் ஷோர் அந்த எட்டியை கொள்கிறோம், முடிக்கிறோம். ஓகே ஸோ நான் எட்டி இருக்க இடத்துக்கு மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகிட்டு வந்துட்டேன். 0 coinsக்கு வந்துட்டோங்க. கஷ்டப்பட்டு பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சே. யட்டி உன் கதை இதோட முடிஞ்சுது யட்டி. ஓகே கே ஸோ அதே தான் மறுபடியும் சொல்கிறாங்க, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் அட்டாக் டாஜ் ஆயிடலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்குது கேஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இப்படி அட்டாக் வாங்கிட்டேன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூட ஏதோ சமாளிக்கலாம், செகண்ட் ரவுண்டும் சமாளிக்கலாம், தேர்ட் ரவுண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ரெண்டுமே ஈஸி தான். அந்த பால் தூக்கி போடுறான் இல்லையா, அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஓகே யட்டி சார், ஓகே ஈஸி தான். ஓகே டயர்ட் ஆகிட்டான், போடுங்க இந்த வாட்டி சீக்கிரமாக டயர்ட் ஆகிட்டான். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம வீடியோவுக்கு. ஆஹா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியுதே. ஓகே ஸோ போச்சு, லைஃப் வேறு குறைஞ்சிருச்சு, போச்சு. இருங்க ஸ்பேருக்கு ஒரு ஹார்ட் இருக்குது, அப்புறமா எடுத்துக்கலாம் வேணும்னா. ஆஹா ஓகே ஜம்ப்பு, 2 ஹார்ட் ரீஸ்டோர் ஆகிடுச்சு கைஸ். ஸோ நாட் அன் இஷ்யூ. இப்போ தான் இந்த மாதிரி மெசேஜெல்லாம் வருமா? ஆஹா கேக்கு நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவள் தான் டைட் ஆகிட்டான். லாஸ்ட்டு ஒரு ரவுண்டாக இப்போ நம்ம குடுன்னு ஓடி போய் அந்த ஹார்ட்டை எடுத்துப்போங்க. ஜம்ப்பு
ஹார்ட் எடுத்தாச்சு, போச்சு. ஹார்ட் எடுக்கவே அடிச்சிட்டான் அவன். பரவாயில்ல விடுங்க, நம்மக்கிட்ட இன்னொரு ஹார்ட் இருக்குது. பட் பார்த்து விளாடணும். போச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கிறான். போய் ஹார்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே இது ஈஸி தான். பட் இந்த பால் தூக்கி போடுறது ரியலி கஷ்டமாக இருக்குது. ஓகே, லாஸ்ட் ரவுண்ட் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். எட்டி நிறுத்துப்பா. பாப்பா சாமி நிறுத்துங்க சார். அப்பப்பா லெட்ஸ் கோ. எட்டியை முடிச்சாச்சு ஃபைனலி கைஸ். ஸோ எட்டியை முடிச்சாச்சு. இந்த வீடியோ முடிச்சிடலாமா? ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பார்ட் 3 வரும். மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்னு சொல்லுங்கள். இந்த நம்ம சேனல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வரணும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye.